மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி முதல் நாள் எங்கள் வீட்டில் வந்து ஜவ்வரிசி பாயசம் செஞ்சு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுனால நான் ஜவ்வரிசி பாயசம் செய்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு பால் வந்து ஒரு பக்கம் பால் காயட்டும். இப்போ இந்த ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 1 மணி நேரம் முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து தண்ணியில் வேக வைக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும். அதே நீங்கள் முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் ஜவ்வரிசி. நான் 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். இது வந்து சின்ன ஜவ்வரிசி, இது பாருங்கள். பெருசாக இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சுங்க. இது சின்னதுன்றதுனால நான் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா காயட்டும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து ஜவ்வரிசி வந்து அடியில் உக்காந்துரும், அடி பிடிச்சிக்கும். அப்பப்போ இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி போட்டேன். இப்போ 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் பால் வந்து வேறு பக்கம் காய வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற்றிக்கலாம். பாருங்கள், பாயசம் வந்து தண்ணியாக இருக்குது. ஆனால் சூடாறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து கட்டியாகிடும். நம்ம டம்ளர்லலாம் ஊற்றி குடிக்கணும்னா இந்த அளவுக்கு இருந்தால் தான் சூடு ஆற நம்ம வந்து குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா பாயசம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், குடிக்க முடியாது. ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட முடியும். அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இறக்கி வேறு பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நம்ம நெய் போட்டு முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கேன். ஒரு 10 திராட்சை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை அதிகமாக இருந்தால் தான் பாயசம் குடிக்கிறதுக்கு அந்த முந்திரியோடு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுந்த உடனே திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா வறுந்துடுச்சு. இப்போ பாயசத்தில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.